குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நாடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 28/8/2025 வியாழக்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு ஆவணி மாதம் 12ஆம் நாள், தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:04க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 5:41 வரை. பஞ்சமி பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 9:28 வரை. சித்திரை பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று பிற்பகல் 1:39 வரை. சுப்ரம் பின்பு பிராமியம். கரணம் இன்று அதிகாலை 4:47 வரை. பவம் பின்பு மாலை 5:41 வரை. பாலவம் பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 9:28 வரை. சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய ராசி இன்று காலை 9:28 வரை. புரட்டாதி நட்சத்திரம், பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. காலை 9:28 வரை புரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ கருடாழ்வாரை வழிபட காரிய சித்தம் உண்டாகும். விரதாதி விசேஷங்கள். சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? ஜோதிடம் கற்க சிறந்த நாள். ஆயுத பிரயோகம் செய்ய ஏற்ற நாள். புதிய ஆடை ஆபரணம் அணிய நல்ல நாள். தானியம் வாங்க உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 9:16 முதல் இரவு 11 மணி வரை மேஷ லக்னம். 11:01 முதல் காலை 1:03 வரை ரிஷப லக்னம். 1:04 முதல் 3:14 வரை மிதுன லக்னம். 3:15 முதல் 5:23 வரை கடக லக்னம். காலை 5:24 முதல் 7:28 வரை சிம்ம லக்னம். காலை 7:29 முதல் 9:29 வரை கன்னி லக்னம். 9:30 முதல் 11:34 வரை காலை துலாம் லக்னம். 11:35 முதல் மதியம் 1:46 வரை விருச்சக லக்னம். 1:47 முதல் 3:53 வரை மாலை தனுசு லக்னம். 3:54 முதல் மாலை 5:47 வரை மகர லக்னம். 5:48 முதல் இரவு 7:30 வரை கும்ப லக்னம். 7:31 முதல் 9:11 வரை மீன லக்னம். வியாழக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது எப்பொழுதுமே நல்லது. ஸ்ரீ குரு பகவானுடைய ஓரையிலும் செய்யலாம். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்திலும் பாராயணம் செய்வது விசேஷம். 27 முறை இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்வது நல்லது. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை.
காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மதியம் 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் ராசிக்கான பலன்கள். ஆவணி மாதம் 12ஆம் நாள் வியாழக்கிழமை. நீங்கள் நினைத்த காரியங்கள் இந்த நாள் நடக்கட்டும். எண்ணிய வேலைகள் சிறப்புறட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஆரோக்கியம் பெருகட்டும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறட்டும். இந்த நாள் மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையுங்க. புதியவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு நல்ல ஒரு தாராள மனதை கொடுக்கும். புதியவர்களுடைய பேச்சுக்கள் நம்பிக்கையை உண்டு பண்ணும். கெடுபடியாக இருந்த நபர்கள் கூட அவர்களுடைய விஷயத்தை தளர்த்தி கொள்ளலாம். இழுபறியாக இருந்த வேலைகள் சீக்கிரமாக நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று உங்களுக்கு சிறப்பான சாதகமான நாள். உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு மூலதனம். உழைத்தே முன்னேற நினைப்பீர்கள். யார் எதை கொடுத்தாலும் அதனை மறுத்து உங்களிடம் இருப்பதையே பெருமிதமாக கொண்டு செல்வீர்கள். மேஷராசி அன்பர்கள், கடின உழைப்பின் மூலமாக சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களிடம் வெளிப்படும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பாராட்டுகள் அதிகரிக்கும். உங்களை பற்றிய நம்பிக்கை பிறருக்கு மனதில் தோன்றும். பழைய பிரச்சனைகள் பேசி தீர்ப்பீர்கள். கடந்த காலங்களில் இருந்த ஒரு சில மனக்குழப்பங்கள் நீங்குவது போல ஒரு சில காரியங்கள் நடக்கும். நேர்மறையான எண்ணத்தின் மூலமாக உங்களுடைய செயல்களில் வெற்றியும் பெறுவீர்கள். வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடும். வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி நல்ல லாபத்தை பெறக்கூடும். மனதளவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் புதிய நம்பிக்கையை கொடுக்கும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் திடீர் திருப்பங்கள் வரலாம். வியாபார போக்கு திருப்தியை தரும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ண போக்கோடு இருப்பீர்கள். கடன் வாங்கியிருந்தால் அதனை எப்படி திருப்பி செலுத்த போகிறோம் என்கிற எண்ண ஓட்டங்கள் மனதில் அதிகமாகவே இருக்குங்க. உங்களை பற்றி யாராவது விமர்சனம் செய்தால் அது உங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. யாரிடத்திலும் எவரிடத்திலும் சென்றாலும் உங்களை பற்றி உயர்வாகவே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை வெளிப்படுத்த வேண்டாம். அது பிறருக்கு பலகீனத்தை கொடுக்கும். எந்த விதங்களிலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள். நடப்பவை யாவும் நன்மைக்கு என்று இறைவன் மீது நம்பிக்கையாக இருப்பது நல்லது. வியாழக்கிழமை தினம் குரு பகவானை வழிபடுங்கள். அவர் உங்களுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடியவராக இருப்பார். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். நீங்கள் எந்த வேலைகள் எந்த காரியங்கள் செய்தாலும் இந்த கிரக ஓரைகளில் செய்வது மேஷராசிக்காரர்களுக்கு நல்லதை கொடுக்குங்க. சூரிய பகவான் ஓரை, செவ்வாய் பகவான் ஓரை, குரு சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும். ஒவ்வொரு ஓரைக்கும் தனித்தனி பலன்கள் அதிகம் உண்டு. ஆக எதை எந்த நேரத்தில் செய்யலாம் என்பதை உணர்ந்து செய்தால் நல்லது. நட்பு பகை. நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு சிகப்பு என்பது நல்ல ராசியை தரக்கூடிய நிறமாக இருக்கிறது. எங்கே வெளியே சென்றாலும் உங்களுடைய ராசிக்கான சித்தர் வழிபாடுகள் செய்வது, மகான்களை வழிபடுவது நல்ல பலனை ஏற்படுத்தும். ஓம் ஸ்ரீ சித்த புருஷாய நமக என்று சித்தர்களை வணங்குங்கள். அவர்களே உங்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை உணர வைப்பார்கள். தொழில் வியாபாரங்களில் எதிர்பார்த்த நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பாராட்டுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் மற்ற நபர்களை விட உங்களுடைய வேலைகளை திருப்திகரமாக உங்களுடைய மூத்த அதிகாரிகளுக்கு தெரியுமாக பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் தான் இருப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்குங்க. பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு இந்த நாள் திருப்தியும் நல்ல சந்தோஷமுமாகவே தொடங்கும். காலை பொழுதே நல்ல செய்திகள் வரலாம். உங்களுடைய கடினமான உழைப்பு உங்களுக்கு நல்ல அந்தஸ்தையும் நல்ல மேன்மையையும் கொடுக்கும். பிறருடைய ஆதரவுகள் கிடைக்கும். எந்த காரியத்தை நீங்கள் தொட்டாலும் அதனை முழு மனதோடு செய்து முடிப்பீர்கள். பிறரால் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை ஏறு முகமாகத்தான் இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்தில் திறமைகள் வெளிப்படும். பாராட்டுகள் வந்து சேரும். நீண்ட நாளாக உங்களை ஒதுக்கியவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை ஏற்படும். தவறி போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள், வருமானம், புதிய
திருப்பங்களினால் உங்களுக்கு எண்ணத்தில் அலை மோதி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நேர்மறையான எண்ணங்கள் சில முடிவுகள் எடுக்கக்கூடும். பிறருடைய ஆதரவை பெறுவீர்கள். வியாழக்கிழமை தினம் என்பதால் ஸ்ரீ குரு பகவானை வழிபடுவதாலும் உங்களுக்கு வருமானம் பெருக்கும், லாபம் அதிகரிக்கும். பெரியவர்களுடைய வார்த்தைகள் மதிப்பை உங்களுக்கு கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு இடம் உண்டு. உங்களிடம் சேமிப்பு உயரும். ஆரோக்கியம் இன்று சிறப்பாக இருக்கிறது. தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை சிறப்பாக்கலாம். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். நீண்ட கால முதலீடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். திருப்பத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். செயல்களில் உங்களுக்கு வேகமும் நல்ல திருப்தியும் சந்தோஷமும் உண்டாக்கும். உங்கள் துணைக்கு மகிழ்ச்சி தருவது போல சில பொன் பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள், அல்லது அவர்களுடைய பிறந்த நாளுக்காக ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கான பண வரவு உங்களிடம் அதிகரிக்கும். பிறருக்கும் உதவி செய்வீர்கள். சக நபர்களிடையே நல் உறவு காணப்படும். நண்பர்கள் வட்டாரம் அதிகரிக்கும். பாராட்டுகள் பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலு மயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்கள். ஆவணி மாதம் 12ஆம் நாள் வியாழக்கிழமை தினத்திற்கான பலன். இன்றைய நாள் நீங்கள் சற்று மனக்குழப்பத்துடன் காணப்படுவீர்கள். இதனால் ஆரோக்கியமற்ற மனநிலையும் வேதனையும் உங்களுக்கு உருவாகலாம். இறை பிரார்த்தனை செய்வது, தெய்வீக பாடல்களை ரசிப்பது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தினால் உங்களுடைய மனம் மாறுதல்களுக்கு உட்படும். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். எந்த குழப்பங்களும் இல்லாமல் செயல்பட்டால் நல்லது. எதிராக இருப்பவர்களுடைய குணநலன்களை அறிந்து செய்ய வேண்டும். உங்களை விட்டு விலகி இருப்பவர்களுடைய எண்ணங்கள் அவ்வப்போது மனதில் வந்து கொண்டே போகும். வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் அவர்கள் பற்றிய சில நினைவுகள் உங்கள் மனதை அரிக்க தொடங்கும். எதிராக இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். மனதை உறுத்தி கொண்டிருந்த சின்ன சின்ன கவலைகள் மறைந்து போக வாய்ப்புகளும் உண்டு. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் இன்று சவாலாக இருக்கும். யாரிடத்தில் எதை பேசினால் நல்லது, எதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்கிற உணர்வினை பெறுவது நல்லது. இந்த நாளை சிறப்பாக திட்டமிட்டு செயலாற்றினால் மட்டுமே வேலைகள் நடக்கும். உங்களுக்கு சிறப்பாக நடக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய வாகனத்தை எப்படி நீங்கள் இயக்குகிறீர்களோ அதை பொறுத்துதான் நீங்கள் போகக்கூடிய வேகம். அது போலத்தான் இந்த நாளை நீங்கள் எப்படி இயக்குகிறீர்களோ, செயல்படுத்துகிறீர்களோ, செயலாற்றுகிறீர்களோ அதை பொறுத்தே உங்களுக்கு அமையும். தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். எல்லாம் தெரியும் என்று இருந்தாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். வேலை சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் தேவை. பிறரிடத்தில் கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருப்பவர்களுடைய இடத்திலும் சில விஷயங்களை கேட்டு அறிதல் நல்லது. வீட்டில் பெரியவர்களுடைய ஆதரவோடு சில காரியத்தை முன்னெடுத்து செய்யுங்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். வீட்டில் கால்நடை வளர்ப்பவர்கள் அதை சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் ஏற்படும். புதிய இடங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நன்மை நிறைந்த நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். இந்த நாள் நீங்கள் செல்லக்கூடிய திசை மேற்கு திசைக்கு சென்றால் ஓரளவிற்கு பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டகரமான எண் 3. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள் நிறம். குரு பகவானுடைய நிறம். மங்களகரமான நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருந்தாலும் மன குழப்பத்துடனே காணப்படுவீர்கள். எந்த தீர்மானமும் எடுக்க இயலாது. வேலை தொடர்பாக போகலாமா வேண்டாமா என்கிற எண்ணங்களை அதிகரிக்கும். சில நேரங்களில் சூக்ஷ்மங்களை உணர்ந்து செய்ய வேண்டிய நிலைக்கு இருப்பீர்கள். பொதுவாக எதை பற்றியும் பேசாமல் குறிப்பாக உணர்ந்து செய்தல் நல்லது. மாற்று விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் இருக்கும். வேலையில் இடமாறுதல் தொடர்பான எண்ணங்கள் ஏற்படலாம். எதிலும் கவனமாக இருந்தால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் குறைந்து வரும். சவால்கள் இருக்கும். அதை எதிர்கொண்டு வெற்றியும் பெறுவீர்கள். சிறப்பாக திட்டமிடல் நல்லது. வேலை செய்யக்கூடிய நேரத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்கள். சாதுரியமாக இருக்கக்கூடும். பதட்டமான மனநிலை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்த வேண்டிய நிலைக்கு இருக்கும். மிக கவனமாக கனிவாக பேசுவது நல்லது. பணம் பற்றிய சில எண்ணங்கள் வந்து போகும். பழைய நண்பர்களோடு உங்களுக்கு இருந்த பேச்சுவார்த்தைகளில் இருந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. நீதிமன்ற வழக்குகள் அதை சார்ந்த பிரச்சனைகள் குறைந்து வருவதை நீங்கள் உணர்வீர்கள். செலவு செய்ய வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்ததாக அமைய இறை வழிபாடு நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். சரிவிகிதமான நல்ல சத்தான உணவுகளை உட்கொள்வது நல்லது. புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொண்டால் உடல் பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் தீரும்.
எந்த விதமான இடர்பாடுகள் ஏற்படாது. பதட்டமான மனநிலையின் காரணமாக வயிற்றில் உங்களுக்கு சில நேரம் தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருடைய வாழ்க்கையினுடைய நிலை உங்களுடைய உறவினுடைய நல்லிணக்கத்தை பாதிக்கும்படியாக இருந்தால் அமைதி பொறுமை காப்பது நல்லது. வீண் பேச்சுக்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய எண்ணத்தின்படி இந்த நாள் நல்ல விதமாக நல்ல நாளாக அமையட்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு சித்திக்கட்டும். வியாழக்கிழமை தினம் ஆவணி மாதம் 12ஆம் நாளுக்கான ராசி பலன்கள். உறவுகள் பற்றிய எண்ணங்கள் உங்கள் மனதில் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்குங்க. இன்று உங்களுக்கு சில வருத்தங்கள் உண்டாகலாம். அதை ஒதுக்கி தள்ளுங்கள். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். பொதுவாக வெற்றிக்குண்டான முயற்சிகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்க வேண்டும். எதுவும் நடக்காது என்று அமைதியாக இருந்து விடாதீர்கள். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து செய்யுங்க. அது உங்களுக்கு நல்லதுங்க. இன்றைய நாள் மனக்கவலைகள் அகல. தியானம் செய்யுங்க. கிடைக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்துங்க. உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தனை போக்குகள்ல கூட கவனமாக இருக்க வேண்டும். மனதை நீங்கள் அப்படியே விட்டுவிட்டால் அதற்கு இல்லை என்பதே கிடையாது. அது அங்கும் இங்குமாக உங்களை பாழ்படுத்திவிடும். ஆக செய்யக்கூடிய வேலைகளில் மிகுந்த ஒரு திருப்தி இருப்பது போல பார்த்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அதிருப்திகள் கூட வரலாம். பல முறை செய்தாலும் அது உங்களுடைய கட்டுக்கு வராமல் போகலாம், கைக்கு வராமல் கூட போகலாம். பழகிய வேலைகள் கூட பாழ்படுத்துங்க. இந்த நாள் உங்களுடைய மன அமைப்பு சீராக இல்லை என்பதால் தான் செய்யக்கூடிய வேலைகள் கூட சரிவர அமையாது. ஆக முதல் கோணல் என்றால் முற்றுமே கோணல். தொடங்கக்கூடிய காரியங்கள் நல்ல விதமாக அமைய சித்தர்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு பிடித்த தெய்வ வழிபாடு செய்யறது, கோவிலுக்கு போவது, இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க கையாளும் பொழுது மனம் ஓரளவிற்கு அமைதி அடைங்க. உங்களுக்கு பிடித்த சித்தர்களுடைய வழிபாடு செய்யுங்க. சித்தர்களுடைய நாமத்தை ஜபம் செய்யுங்க. எந்த சித்தர்களாக இருந்தாலும் சரி. விளையாட்டுகளில் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லதுங்க. கலை சம்பந்தமான விஷயங்களில் சற்று ஆர்வங்கள் இருக்குங்க. சினிமா திரை, வெள்ளித்திரை, சின்னத்திரைகள்ல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. காதலர்கள் உங்களுடைய துணையிடத்துல உணர்ச்சி வசப்பட வேண்டிய நிலைக்கு இருக்கும். எதிலுமே நீங்கள் கவனமாகத்தான் இருக்கணும். அவர்களிடத்தில் அதிகமாக பேசுவதோ சண்டை போடுவதோ கூடாது. தேவையற்ற விஷயங்கள், பயனற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளுங்க. திருமணமானவங்க இருவருக்கிட்டேயே நல்லதொரு புரிந்துணர்வு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், அந்யோன்யம் இருக்கும். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவீர்கள். உங்களுடைய பழைய விஷயங்களை பற்றி மலரும் நினைவுகளாக பகிர்ந்து கொள்வதால் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்குங்க. குழந்தைகளுடைய செயல்பாடுகளை பற்றி அவர்களுடைய படிப்புக்கான விஷயங்களுக்காக சில பணத்தை முதலீடு செய்யலாம்னு நினைப்பீங்க. ஆனா கைக்கு வர்றது கையிலேயே செலவாயிடுது. சேமிக்கவும் முடியல. அந்த ஒரு கவலையே உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. இல்லைன்னா வியாபாரத்தையாவது விருத்தி செய்யலாம்னு நினைப்பீங்க. அதுவும் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்குங்க. முதலீடு செய்யறதுக்கு ஏற்ற நாளாக இல்லைங்க. நிதி நிலைமைகள் சில நேரம் ஏமாற்றத்தை கொடுத்துருங்க. வரவேண்டிய பணம் உங்களுக்கு வருவது போல இருக்கும். ஆனால் கடைசி வரையில சின்ன ஏமாற்றத்தை கொடுத்துருங்க. தாயினுடைய உடல் நலத்துக்காக பணம் செலவு செய்யணுங்க. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஒரு சிலருக்கு வரலாம். அவரவர்களுடைய கையில இருப்பு, சேமிப்பு, இதை பொறுத்து கூட சில விஷயங்கள் மாறலாங்க. பூர்வீக சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்குங்க. வேலை தொடர்பான சில முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலைக்கு இருப்பீங்க. பணம், நிதி நிலைமை நீங்கள் கேட்ட இடத்துல கொஞ்சம் இடுபறியாகத்தான் இருக்குதுங்க. சீக்கிரமா கொடுக்கறேன்னு சொன்னவங்க கூட வெளியூர் போயிடலாம். இல்ல அவங்க கிட்ட பணம் இல்லாம இருக்கலாங்க. அல்லனா உங்களுக்கு வாங்க வேண்டிய அந்த பிராப்தம் குறையலாங்க. உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்துக்காக, உங்களுடைய குடும்ப விஷயத்துக்காக, விசேஷங்களுக்காக பணத்தை நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு நிலைக்கு அதிகரிக்குங்க. செலவு கொஞ்சம் பார்த்து பத்திரமா செய்யறது நல்லதுங்க. வெளியில போறவங்க, வண்டி வாகன பயணங்கள்ல இருக்கிறவங்க எந்த விதமான இடர்பாடு இல்லாம ஒரு பெனால்டி ஃபைன் கட்டாம நீங்க சீட் பெல்ட் அணியறதும் ஹெல்மெட் அணியறது தாங்க ரொம்ப நல்லது. இதனால அபராதத்துல இருந்து நீங்க தவிர்த்து வெளியே வரலாங்க. ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகளுங்க அதிக நல்லது ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம்ங்க. அதிர்ஷ்ட திசையாக இன்னைக்கு இருக்கிறது கிழக்கு திசை நோக்கி நீங்க பயணப்படலாம். அதிர்ஷ்டகரமான எண் 5ங்க. அதிர்ஷ்டகரமான நிறம் நீல நிறம். நீல நிற வர்ணத்துல இருக்கக்கூடிய கலர் ட்ரெஸ் நீங்க போடலாம். பேண்டா இருக்கலாம், இல்லைன்னா ஷர்ட்டா இருக்கலாம். லேடிஸ் நீல நிற புடவைகளாக இருக்கலாம், அல்லது நீலம் நிறம் சார்ந்த ஏதாவது ஒரு வர்ணங்கள்ல இருந்தாலும் பரவாயில்லைங்க. அது உங்களுக்கு இந்த நாள் அதிர்ஷ்டத்தை தேடி கொடுக்கும்னு சொல்லப்படுதுங்க. நட்சத்திர பலன்னு பார்க்கும் பொழுது மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய மனம் சார்ந்த பிரச்சனையை தள்ளி வைங்க. எதையும் அதிகமாக மனதில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். பழைய பிரச்சனைகளை பேசாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற புரிதல்கள் வருங்க. இந்த நாள் எப்படிப்பட்டவங்க, யார் என்னென்ன விஷயங்கள் உங்களை பத்தி பேசுறாங்க, கிண்டல் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு வருங்க. ரகசியமாக நீங்கள் இருக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகுங்க.
ஒரு சிலருக்கு வேலைகளை முறையா திட்டமிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதிகமான ஒரு வேலை கூடுதலாக ஒரு சில சுமையாவும் இருக்கலாம், பளுவாகவும் இருக்கலாங்க. செயல்திறன்ல அதிருப்தி தாங்க உங்களுக்கு இருக்கு. எவ்வளவு செய்யறேன்னு எனக்கு எதுவுமே கிடைக்கலங்கிற எண்ணங்கள் வருங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு விதமான ஒரு ஆர்வம், ஈடுபாடு உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போக வைக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பல்வலியால சில நேரம் பாதிக்கப்படலாங்க. தகுந்த சிகிச்சை மேற்கொள்றது நல்லதுங்க. பணம் பற்றாக்குறை ஏற்படுங்க. கடினமாக உழைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க. உடல்நிலை சரியில்லைனாலும் வேலைக்கு போய் தான் ஆகணுங்கிற ஒரு நிலை கட்டாயம் இருக்குங்க. உங்களுடைய தாயினுடைய உடல் நலத்தை அவ்வப்போது பாத்துக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய காதலர்கள் இடத்துல ரொம்ப வெளிப்படைய தன்மையாவும் பேசுனீங்கனாலும் உங்களுக்கு சில பிரச்சனை, எதையும் சொல்லாம இருந்தாலும் பிரச்சனை ஏற்படுங்க. மிகுந்த பக்குவமாக நடக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி நல்ல நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்கள் வியாழக்கிழமை ஆவணி மாதம் 12ஆம் நாள். இந்த நாள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். எண்ணிய காரியங்கள் கைகூடி வரட்டும். சித்தர்களுடைய அருளாசி உங்களுக்கு பரிபூரணமாக அமையட்டும். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெற பிரார்த்திக்கிறோம். திடீர் செலவுகள் ஏற்படலாங்க. பெரியவர்களிடத்தில் அனுசரித்து விட்டுக் கொடுத்து போவதுதான் நல்லது. சிறிய முயற்சிகளில் கூட பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பும் காத்திருக்கிறது. எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் உங்களை தானாக தேடி வருங்க. அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டிய நாள். உங்களிடம் நம்பிக்கை நிறைந்து இருக்கும். அந்த நம்பிக்கை எப்படி வெளிப்படுத்துவது என்று புரியாமல் இருப்பீர்கள். மன குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். குழப்பத்திலிருந்து வெளிவர இறை தியானம், இறை நம்பிக்கை, இறை வழிபாடு செய்வது நல்லதுங்க. சித்தர்களுடைய வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துங்க. ஜீவ சமாதி கோவில்களுக்கு சென்று வரலாம். ஆன்மீக குருமார்களை தரிசிக்கலாம். அவர்களிடம் ஆசி பெறலாம். உங்களுக்கு பிடித்த குரு தெய்வ வழிபாடு செய்வதால் அநேக பலன்கள் வந்து சேருங்க. பெரியவர்களிடத்தில் சூழ்நிலைகளை வெளிப்படுத்தி அவர்களிடம் சில கருத்துக்களை கேட்கலாம். தயக்கம் வேண்டாம். மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். வாகன மாற்ற விஷயங்களில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்க வேண்டும். பழைய வண்டிகளை மாற்றுகிறீர்கள் என்றால் புது வண்டிகள் வாங்க வேண்டிய நிலைக்கு இருக்கும் பட்சத்தில் அதனுடைய விலை விவரங்களை அழகா தனித்தனியாக கேட்டு பெறுவது நல்லது. எதையும் கண்மூடித்தனமாக செய்து பிறகு மாட்டிக்கொள்ளாதீர்கள். இது தொடர்புடைய நபர்கள் உங்களுடைய உறவுகளாகவோ வீட்டில் இருந்தால் அவர்களிடம் வெளிப்படைத்தன்மையாக கேட்டு நீங்கள் கருத்துக்களை கேட்கலாம். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். எந்த நிலையில் இருந்தாலும் தன்னிலை மாறாமல் இருப்பீர்கள். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சிலருடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம். பங்கு பெறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். முக்கியஸ்தர்களோடு உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய மேல் அதிகாரிகள் அலுவலக வேலைகளில் சிலருடைய பங்கு பெறக்கூடிய முறை, அவர்களுடைய கருத்து எல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே இருக்குங்க. தகவல் பரிமாற்றங்கள், உங்களுடைய பேச்சுக்களை மற்றவர்கள் வியந்து பார்க்கக்கூடும். மிக திறமையாக பேசுவீர்கள். நலம் நிறைந்த நாளாக அமைகிறது. காதலிப்பவர்களுக்கு உங்கள் துணையிடத்தில் நட்போடு பழகுவீர்கள். இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும். இருவருக்குமான பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒற்றுமையை கொடுக்கும். இருவருடைய மன அமைப்பும் சீராக இருக்கும். 6க்கு 8 என்கிற எண்ணிக்கையில் உங்களுடைய இருவருடைய ராசியும் அமையாமல் இருப்பதே நல்லது. உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாகவே இருங்கள். ஆதாயங்கள் ஒரு சிலருக்கு உண்டாக்கும். உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றங்கள் இருக்கும். அதிக பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். உங்களுடைய திருமண பந்தங்கள் உங்களுக்கு வலுப்படும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் உண்டாக்கும். உங்களுக்கு பிடித்த விஷயங்களை உங்கள் துணைவர் செய்வார். விரும்பிய இடங்களுக்கு கூட்டி செல்வார். விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பார். இன்றைய நாள் மிகுந்த மன மகிழ்ச்சியாக உங்களுடைய துணைவரிடத்தில் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் வரையில் வாக்குவாதங்கள், வீண் சண்டை, கிளேஷங்கள் இருந்தாலும் அவை மறைந்து போகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கடினமான உழைப்பு உங்களுக்கு நல்லதொரு வளர்ச்சியை கொடுக்குங்க. இந்த நாள் நீங்கள் அதிக பணத்தை கொண்டு வெளியே செல்லாதீர்கள். இருக்கக்கூடிய பணம் அத்தனையும் காலியாக வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் பேச்சுக்கள் மூலமாக நல்ல சம்பாதியம் கிடைக்குங்க. சம்பாதிப்பது என்பது உங்களுடைய தேவைக்காக மட்டுமல்ல, பிறருக்கு கொடுக்கக்கூடிய மனநிலைக்காகவும் கடகராசி அன்பர்கள் தாய்மை உள்ளம் கொண்டுவதால் பிறருக்கும் பகிர்ந்து நீங்களும் உணவருந்துவீர்கள். நல்ல குணம் உங்களிடம் வெளிப்படுவதால் உங்களை பற்றி எல்லோரும் மிக பெருமையாக பேசக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய சில சின்ன சின்ன மகிழ்ச்சி உங்களுடைய ஆரோக்கியத்தை ஸ்திரமாக வைத்துக் கொள்ள உதவும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் கொஞ்சம் குறைவது போல தோன்றும்.
மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற தைரியம் வலுக்கும். சிறிய முயற்சிகளில் பெரிய விஷயங்களை சாதிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். உங்களிடம் நம்பிக்கை நிறைந்து காணப்படும். தன்னம்பிக்கையை உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும். அடுத்த கட்ட நிலைக்கு நீங்கள் நகர்வதற்கு இந்த தைரியம் உங்களுக்கு அடித்தளமாக அமையும். எதை செய்வதாக இருந்தாலும் பெரியவர்களோடு கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்கள் பேசக்கூடிய விஷயங்களில் சம்பாதிப்பீர்கள். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். எந்த இடத்திலும் உங்களை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். பிறருக்காக வேண்டி வேண்டி விரும்பி செய்தாலும் ஒரு சில காரியங்கள் உங்களுக்காகவே இருக்கக்கூடும். நீங்கள் விரும்பிய நபரை சந்திப்பீர்கள். நல்ல ஒரு விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் பணம் சம்பாத்தியம் உண்டாகும். புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை நிறைவேற்றுவீர்கள். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வியாபாரம் மேன்மையாக வரும். வருமானம் கொழிக்கும். உங்களிடம் வெளிப்படக்கூடிய தன்மை மகிழ்ச்சிக்குடையதாக இருக்கும். ஆரோக்கியம் ஸ்திரமாக அமையும். உணவு மற்றும் அதை சார்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சிக்குண்டான அமைப்பும் இருக்கிறது. எதிர்பார்த்தபடி சில வருமானம் கிடைக்கும். நல்ல யோகமும் நல்ல மனதில் நிம்மதியும் உண்டாகும். அதிர்ஷ்டத்திற்குரிய நாளாக கருதுவீர்கள். பணவரவு இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் உங்களுக்கு சிறப்புக்குரிய நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். ஓம் நம சிவாய. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வியாழக்கிழமை தினம் ஆவணி மாதம் 12ஆம் நாள். இன்றைய நாள் நினைத்த காரியங்கள் நிறைவேறட்டும். மனதில் மகிழ்ச்சி பெருக்கட்டும். இறை கடாட்சத்தை பெருக்கட்டும். தெய்வீக அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள். எல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே பிறக்கட்டும். ஆரோக்கியமாக ஐஸ்வர்யத்துடன் நலம் நிறைந்த நாளாக அமையட்டும். எண்ணத்தில் புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்குங்க. புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல வழியை காட்டும். விடுபட்ட காரியங்கள் வெற்றிக்குரியதாக இருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்வீர்கள். மறதி என்பது இருக்காது. நல்ல ஞானம், தெளிவான ஒரு சிந்தனை, கீர்த்தி, புகழ் பெறுவீங்க. வேலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக உணர்ந்து கிரகித்துக் கொள்வீர்கள். எதை எந்த நேரத்தில் எப்பொழுது செய்ய வேண்டும், அதற்கான கணக்கீடு என்ன என்பதை உணர்ந்து செய்வதே நல்லதுங்க. எதையுமே நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறீங்க. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்குங்க. வீட்டில் வழிபடுபவர்கள் வீட்டிலும் வழிபடலாம். கோவிலுக்கு செல்பவர்கள் கோவிலுக்கு சென்றாலும் அங்கு 1.5 மணி நேரம் அமர்ந்து நீங்கள் சுவாமியை வணங்குவது, தியானம் செய்வது நல்லதுங்க. அப்போதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இறை சக்தி, இறை ஆற்றலானது உங்களிடம் வந்து சேருங்க. அதற்கு முன்னதாக அவசரப்பட்டு அவசர கதியிலேயோ கோயிலுக்கு செல்ல வேண்டாம். அதற்கு வீட்டிலேயே இருந்தபடி கூட நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய குணங்களை புரிஞ்சுக்குவீங்க. அவங்க மனசுல என்ன இருக்கு, என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன செய்யணும், உங்களால அவங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதையும், அவங்களால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் என்ன என்பதையும் முழுமையாக கிரகித்து செய்யறது நல்லதுங்க. சுபகாரியத்திற்கான தொழில், அதை சாரக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல ஒரு மேன்மைகள் இருந்தாலும் இந்த காலகட்டம் என்பது அவ்வளவு சரிவர இருக்காது. உங்களுடைய செயல்பாடுகள்ல சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம். மூத்த அதிகாரிகளோடு நல்லுறவு காணப்படாதுங்க. வாக்குவாதங்கள், சின்ன சின்ன செயல்பாடுகள் வரலாங்க. திருமணம் செய்தவங்க தேவையற்ற வார்த்தைகளை பேசுறதை தவிர்க்கணுங்க. நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தும் வரையில பொறுமை காக்கணும். காதலர்களுக்கு இந்த நாள் ஒரு மத்தியமமான நாளாகத்தான் இருக்குதுங்க. ஓரளவிற்காவது சில விஷயங்களை புரிந்து கொள்வாங்க. மிகப்பெரிய ஒரு ஆழமான தீர்க்கமான கருத்துக்களை புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லங்க. உங்கள் துணையிடத்துல தேவையில்லாம எந்த விஷயங்களையும் பேச வேணாங்க. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து போறது நல்லதுங்க. நல்ல புரிந்துணர்வு ஏற்பட இறை வழிபாடு செய்யறது அவசியங்க. பணம் தேவை, நிதி நிலைமைகள் எல்லாமே உங்களுக்கு திருப்தியை கொடுக்குங்க. தன்னம்பிக்கையாகவும் இருப்பீங்க. யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. வேலையாகட்டும் வியாபாரத்திலும் சரி, ஒரு நல்ல நிலைக்கு வரும் வரையில ஓய மாட்டீங்க. நிதி நிலைமைகள்ல கொஞ்சம் கவனிச்சுதாங்க இருக்கணுங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக போகலாம், கையை மீறி போகலாம். எவ்வளவுதான் கட்டுப்பாடா இருந்தாலும் உங்களால் பணத்தை சேமிக்க முடியாமல் கூட போகுங்க. தன்னிறைவாக இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கௌரவமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. உங்க துணையிடத்தினுடைய அவருடைய தேவைக்காக சில நேரம் நீங்களும் உதவி செய்ய வரலாம். நல்ல புரிந்துணர்வு இதனால் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. பண நிதி நிலைமைகள் தேவையற்ற செலவுகள் உண்டாக்குங்க. பணம் அதிகமாக செலவாக்குறதுன்றது மனசுல ஒரு இடத்துல ஒரு சில கஷ்டத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்துங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், சூரிய பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லதை ஏற்படுத்துங்க. நட்பு பகை: நட்பாக இருக்கிறவங்க தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாங்க. பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சக ராசிக்காரங்க. அதிர்ஷ்ட திசை வடமேற்குங்க. இந்த திசையில நீங்க பயணப்பட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குங்க. அதிர்ஷ்டகரமான எண் குருவனுடைய எண்ணுதாங்க, எண் 3. அதிர்ஷ்டகரமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. இதுவும் குரு பகவானுக்கான நிறம் தாங்க. இந்த வியாழக்கிழமை நாள்ல நீங்க மஞ்சள் நிற வஸ்திரத்தை உடுத்திக்கோங்க. நிச்சயமாவே ஒரு பொன்னான நாளாக இருக்குங்க. மஞ்சள் அவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்க. நட்சத்திர பலன்கள்: மக நட்சத்திரக்காரங்க
உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றிய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் தேவைங்க. அது மட்டும் இல்ல, திட்டமிடல் என்பதுதான் நல்லது. அதிக செயல்படுவதற்கு பதிலாக அதிகமான ஒரு முயற்சிகளை நீங்க செய்யணுங்க. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்ல ஆறுதலை ஏற்படுத்துங்க. திருப்திகள் நிறைந்திருக்குங்க. மக நட்சத்திரக்காரர்கள் ஞானத்தை கொண்டவர்கள். கேத்து பகவானுடைய நட்சத்திர சாரத்தை வாங்கி இருக்கிறதுனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் கலங்காம தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குங்க. புற நட்சத்திரக்காரர்களுக்குங்க, உங்கள் துணை இடத்துல தேவையில்லாம பேசாதீங்க. தடைகள் உங்களுக்கு குறையுங்க. இதன் மூலம் உங்களுக்கு நல்ல புரிந்துணர்வு இருக்குங்க. மூத்த அதிகாரிகளோடு நல்ல உறவு இருக்காது. அவங்களால சில தொல்லைகள் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதனால உங்களுக்கு மனசுல கவலைகள் வரலாங்க. எதையும் பெரிய அளவுல ஏற்படுத்திக்காதீங்க. கவனமா செஞ்சீங்கன்னா நிச்சயம் இந்த நாள் உங்களால தப்பித்துக் கொள்ள முடியும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதொரு நெருக்கம் அதிகரிக்குங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்குங்க. தேவையற்ற செலவுகள் அதிகமாக ஏற்படலாங்க. பணம் அதிகமாக செலவாகிறது. ஒரு நேரத்துல சீக்கிரமாக சிக்கனப்படுத்தலாம் என்ற எண்ணங்களும் இருக்குங்க. தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குங்க. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சாப்பிடுற விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடாவே இருங்க. உங்க மூத்த அதிகாரிகள் இடத்துல அதிகமாக நீங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தாதீங்க. ஒரு குறைந்த அளவு பேச்சு தான் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுடைய அமைப்பு, ராசி எல்லாமே நல்ல விதமாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யறோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். எதிர்பார்த்த சில நல்ல உதவிகள் கிடைக்கும் நாள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். வெளியிடங்களில் செல்லக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். இடர்பாடுகள் இருக்காது. மனதில் தெளிவுகள் பிறக்கும். மன கஷ்டங்கள் குறையும். பண ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும். எதிர்பார்த்த இடத்தில் பண வரவுக்கு சாத்தியம் உண்டு. நண்பர்களினால் ஒரு சில உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்க்காத வகையிலும் வருமானம் வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். துணைவர் வழியில் ஆதாயம் கிடைக்கும். இன்பமான ஒரு சில சூழ்நிலைகள் அமையும். உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். இந்த நாள் பெரும்பாலும் உறவுகள் முகாந்திரமாகவும் சில நல்லது நடக்க வாய்ப்புகள் உண்டு. லாபாதிபதி உங்களுக்கு களத்திரத்தில் இருப்பதால் வியாபாரத்தில் கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு சூழ்நிலைகள் அமையும். நிர்வாகத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். பெரிய பெரிய நண்பர்கள் முகாந்திரமாகவும் முக்கியஸ்தர்கள் பிரபலங்கள் மூலமும் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்க வரும். நேர்மறையான எண்ணத்தோடு இருப்பீர்கள். நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். சுபகாரிய தொடர்பான முயற்சிகள் நடக்கும். புதிய தொழில் அபிவிருத்தி ஏற்படும். வெளியிடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். நல்ல அனுபவம் மிக்கவர்களாக இருப்பீர்கள். விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பிடித்தமானதை வாங்கக்கூடும். பொருள் வரவு உங்களுக்கு திருப்தியை தரலாம். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிய வேலைகளுக்காக சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். மற்றவர்களும் சரி, உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்றவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அக்கம் பக்கம் நபர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுடைய எண்ணத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். என்னால் சாதிக்க முடியும் என்கிற எண்ணத்தோடு உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள். சமூக சூழ்நிலைகள் சாதகத்தை கொடுக்கும். தெரியாத வேலைகளை தெரிந்து கொள்வீர்கள். வருமானமும் உங்களுக்கு பக்கபலமாக கை கொடுக்கும். வேலையில்லாமல் தவிப்பவர்களுக்கு வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சுய தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு வெற்றியை தரும். வியாபார அபிவிருத்திகள் ஏற்படலாம். புதியவர்களுடைய வேலைகள் உங்களுக்கு திருப்தியை தரும். மற்றவர்கள் புதிய பாஷைகள் பேசுபவர்கள், மற்ற மொழி பேசக்கூடியவர் முகாந்திரமாக சில நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் சமாளிக்க வேண்டிய நிலையில் தான் இருப்பீர்கள். போட்டி இல்லாத உலகமே இந்த உலகத்தில் கிடையாது. ஆக எல்லாரையும் விட உங்களுடைய செயல்கள் மிக உயர்ந்த நிலையில் அந்தஸ்தில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் தேடி வரும். ஆன்லைன் சம்பந்தமான விஷயங்கள் திருப்தியை தரும். மாடு, பசு வளர்ப்பது மற்றும் கால்நடை விவசாயம், வேளாண்மை சார்ந்த எண்ணங்கள் கை கொடுக்கும். வியாபாரம் கைமேல் பலன் கொடுக்கும். வருமானத்தை அதிகம் ஈட்டுவீர்கள். முக்கியஸ்தர்களோடு சில கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு வளர்ச்சி என்றே சொல்லலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் மிக மிக நல்ல நாள். அதிர்ஷ்டகரமான நாள். ஆதாயம் ஏற்படும். நினைத்த காரியங்கள் கைகூடும். வெற்றி உங்கள் பக்கம். பிரதமை திதியில் என்ன வேலைகள் செய்யலாம், என்ன காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பிரதமை திதிக்கான அதிபதி ஸ்ரீ அக்னி பகவான். பிரதமை திதியில் செய்யத்தக்க காரியங்கள் உலோகம், மரம் இவைகளில் சிற்ப வேலைகள், பாய் முடைதல், படுக்கைக்கு சித்திரை வேலை செய்தல் போன்றதும், ஆயுதம், கத்தி போன்றது செய்வதற்கு ஏற்ற திதி. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம் பகை ராசிகள்.
மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நட்புகளினால் உதவிகள் கிடைக்கும். தெரிந்த வேலைகளை மட்டுமே செய்வீர்கள். பிறருக்கு உதவுவதில் வல்லவர்கள் நீங்கள். பிறருக்காக செய்யக்கூடிய காரியங்களில் அதிக கவனம் செலுத்தக்கூடும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள். மதிப்பு கூடும், மரியாதை அதிகரிக்கும், கௌரவமாக இருப்பீர்கள். உங்களுக்கென்று ஒரு தனித்துறையை தேர்ந்தெடுப்பீர்கள். சாதிக்கக்கூடிய திறன் அதிகம் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றங்கள் பிறக்கும். சௌபாகியமாக சில வேலைகளை கவனிப்பீர்கள். வெளியூர்களிலிருந்து சுப செய்திகள் வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான சில வேலைகளை கவனிப்பீர்கள். நண்பர்களிடத்திலும் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய செயலுக்கு யார் துணையாக இருக்கிறார்களோ, நலம் விரும்பிகளாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள். ஒரு புதிய யுக்திகளை கையாண்டு வேலைகளை கவனிப்பதற்கான சூழ்நிலைகள் வெளிப்படும். சாதுரியமாக இருப்பீர்கள். நல்ல சிந்திக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. நட்புகள் மூலமாகவும் வருமானம் கிடைக்கும். சுய தொழில் வியாபாரம், சிறு குறு வியாபாரம் செய்பவர்கள், பெரிய அளவில் முதலீடு செய்பவர்களுக்கு சாதகமான நாளாகவே அமைகிறது. குடும்பத்தில் உங்கள் துணைவரிடத்தில் நெருக்கத்தோடு இருப்பீர்கள். மன ஒற்றுமை இருக்கும். கனிவான பேச்சுக்கள் நல்ல ஆதாயத்தை கொடுக்கும். குடும்ப விஷயங்களில் அதிக கவனம் எடுப்பீர்கள். பொறுப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். சமூகத்தில் நல்ல மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். வெளியிடங்களில் வண்டி வாகன பயணங்களினால் ஆதரவுகள் உண்டு. எந்த வேலைக்கு வெளியே சென்றாலும் லாபகரமாகத்தான் வீட்டிற்குள் வருவீர்கள். குடும்ப ஒற்றுமை இருக்கும். பிள்ளைகளினால் அனுகூலம் உண்டு. குழந்தைகளுடைய தேவைகளுக்காக சில புதிய பொருட்களை வாங்குவீர்கள். வீட்டை அலங்காரம் செய்வீர்கள். அருள் படைத்தவர்கள் நீங்கள். தெய்வ அனுகிரகத்தோடு உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். தேடல்கள் அதிகரிக்கும். பிறரோடு பேசக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கான ஒரு விருப்பத்தையும் வெளிப்படுத்துவீர்கள். வங்கி கடன் உதவியை பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். வியாபாரத்தை அபிவிருத்திக்கு உண்டான விஷயங்களில் ஈடுபடுத்துவீர்கள். இடம், மனை, வீடு, நிலம் சார்ந்த விஷயங்களில் கடன் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆக வேளாண்மை, விவசாயம் சார்ந்த விஷயங்களில் பெரியவர்களோடு கருத்துக்களை கேட்பது நல்லது. உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் வரலாம். எதிலும் பெருமை, நிதானம் என்பது வேண்டும். அவசர கதியில் ஈடுபடாதீர்கள். வெற்றிக்கு உண்டான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாகும். நல்லதொரு மாற்றங்கள் வரும். எதிர்பார்த்த புண்ணிய பலனை சேர்ப்பீர்கள். மாதா பிதா செய்வது மக்களை காக்கும் என்பார்களாக கணவன் மனைவி இருவருமே செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சென்று சேரும் என்பது ஐதீகம். பஞ்சமி இத்திதியில் எதை செய்யலாம்? செய்ய தகுந்த காரியங்கள் என்ன? அதிபதி சர்பம். பஞ்சமி இத்திதியில் செய்யத்தக்க வேலைகள். இத்திதியில் செய்யக்கூடிய காரியம் நிலைத்து நிற்கும் என்பது ஐதீகம். அனைத்து விஷயங்களுக்கும் தாராளமாக பஞ்சமி திதியில் செய்தால் நல்லது. நட்பு பகை. நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகும். புரிதல் இருக்கும். ஈடுபாடு உண்டாகும். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சிறிய வேலைகளாக இருந்தாலும் பெரிய முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் பிறக்கும். புதியவற்றை தேடி ஆராய்வீர்கள். நட்புகளினால் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். அனுபவங்கள் ஏற்படும். புதிய விஷயங்கள் கற்றறியக்கூடும். விசாக நட்சத்திரக்காரர்கள் பொறுமையும் நிதானமும் வேண்டும். அசௌகரியங்கள் இருக்கும். எதையும் பெரிதுபடுத்தாதீர்கள். நிதானத்தோடு இருந்தால் அனைத்தும் நன்மையாக நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்கள். நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வீட்டில் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும்படியாக சில விஷயங்கள் நடக்கும். துணைவரிடத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள். பெற்றோர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். எதையும் பொறுமையாக சிந்தித்து செய்யும் பொழுது அது நல்ல விதமாகவே நடக்கும். ஈடுபாடு உண்டாக்கும். ஆர்வம் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஒரு புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். கணிதம் சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஆதாயம் உண்டு. சொந்த தொழிலை தொடங்குபவர்களுக்கு சூக்ஷ்மங்களை உணர்ந்து செய்வீர்கள். கொஞ்சம் செலவாகும். வீண் விரயங்கள் அவ்வப்போது ஏற்படலாம். வியாபாரத்தில் மாற்றமான தருணங்கள் இருக்கும். அதே நேரத்தில் வெற்றிக்குரிய நிலையும் ஏற்படும். விரையாதிபதி உங்களுக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் எதிர்காலம் சம்பந்தமான விஷயங்களினால் குழப்பங்கள் ஏற்படும். கடன் பற்றிய எண்ணங்கள் எழலாம். எதிர்மறையாக இருப்பவர்கள் உங்களிடமிருந்து விலகி போக பிரார்த்திக்கலாம். கோவிலுக்கு சென்று குரு பகவானை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும்.
குடும்பத்தில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள், பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர ஸ்ரீ குரு பகவானை வழிபடுதலே நல்லது. சாந்தமாக அமைதியோடு ஒரு குண உணர்வோடு இருத்தல் வேண்டும். வருங்காலத்திற்காக சில பணத்தை சேமிக்க நினைப்பீர்கள். அது உங்களுக்கு நீர்த்து போகக்கூடிய காலம் ஆகிவிடும். முயற்சிகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். பல சிக்கல்கள் இருந்தாலும் அவை பெரிய அளவில் பாதிப்புகள் எதையும் கொடுக்காது. மன அமைதி என்பது வேண்டும். அவ்வப்போது உடல் நலத்திற்கும் தேக ஆரோக்கியத்திற்கு கவனம் செலுத்துங்கள். பிள்ளைகளுடைய வளர்ச்சியை அவ்வப்போது கண்டுகொள்ள வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். எதிலும் அலட்சியம் காட்டாதீர்கள். பொன்பொருள் ஆபரணம் சார்ந்த விஷயங்களில் அதை பயன்படுத்தக்கூடிய விதங்களில் நுட்பங்கள் தேவை. விருச்சக ராசி அன்பர்கள், உங்களுடைய செயல்கள் ஆண்கள் போல இருக்கும். தைரியம் வலுக்கும். உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான் கேத்து பகவானோடு இணைந்திருக்கிறார் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில். ரிப்பீட், 10ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களுடைய அதிபதி கேத்து பகவானோடு இணைந்து. முருகர் வழிபாடு மிக நல்லது. அதே போல யமகண்ட நேரத்தில் தீபங்கள் ஏற்றி வழிபட்டாலும் சில பிரச்சனைகள், கடன்கள் தீரும். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் தகுந்தாற்போல் செயல்படுங்கள். சப்தமி திதி நாளில் எதை செய்யலாம்? இந்த திதிக்கான தேவதை அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். சப்தமி திதியில் செய்யத்தக்க காரியங்கள்: வீடு கட்ட, உபநயனம், விவாகம், தேவதா பிரதிஷ்டை, இடம் மாற்றம் செய்வது, விவசாயம், த்விதியை, திருதியை, பஞ்சமி திதியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் மற்றும் பொதுவாக முன்னோர் கர்மாக்களை செய்ய உகந்தது இத்திதி சப்தமி திதி. விருச்சக ராசி அன்பர்களே, நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு கிடைக்கும், மரியாதை கூடும், கௌரவமான பதவியை பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும், பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், விலை உயர்ந்த பொருட்களுக்கான சூழ்நிலைகள் அமையும். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய விஷயங்களை நாடுவீர்கள், அனுபவங்கள் உண்டாகும், பண பிரச்சனைகள் தீரும், குழப்பங்கள் அகலும், வருங்காலத்திற்குண்டான விஷயங்கள் கை கொடுக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். சில வேளைகளில் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். குடும்பத்தில் வாக்குவாதங்கள் அவ்வப்போது எழலாம். யார் எப்படி இருந்தாலும் உங்களுடைய நடவடிக்கைகளை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த விஷயத்திலும் காதில் கேட்காதீர்கள். நல்லதை மட்டுமே பேசுங்கள், நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். வியாபார போக்கு தொடர்பாக சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு சில நேரங்களில் பணத்தை முதலீடு செய்வீர்கள். அதற்கேற்றபடி பண வருமானம் திரும்பி கிடைக்காது. நட்டம் ஏற்படாது. நட்டத்திற்கு பதிலாக சில நேரம் விரயங்கள் ஆகலாம். அது உங்களுக்கு மன கவலையை ஏற்படுத்திவிடும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள், சக போட்டியாளர்கள் யார் யார் என்பதை புரிந்து கொண்டு செய்தல் வேண்டும். வீட்டு வேலைகளை கவனிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் அசதிகள் ஏற்படும், மன கவலையாக இருக்கக்கூடும். எதையும் கவனித்து செய்யுங்கள். சமையல் அறையில் உங்களுடைய செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இருந்தாலும் சில நேரம் அது மாற்றத்தை உண்டாக்கிவிடும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உடல்நலம், மனநலம் இரண்டிலும் கவனமாக இருங்கள். அதிகமாக தண்ணீர் குடித்தால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அகலும், மனக்கவலைகள் தீரும். மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை முழுமையாக தெரிந்து கொள்ளுதல் நல்லது. அஷ்டமாதிபதி உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருப்பதால் வண்டி வாகன பயணங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். குடும்ப விவகாரங்களை வெளியிடாதீர்கள். பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். தான் என்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. தனுசு ராசி அன்பர்களே, கோபப்படாதீர்கள். உணர்ச்சி வசப்படுவதை கட்டுப்படுத்துங்கள். எந்த விதமான உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பது நல்லது. யாரை பற்றியும் குறைவாக எண்ணாதீர்கள். அலட்சியம் செய்யாதீர்கள். தனக்கே எல்லாம் தெரியும் என்கிற எண்ண போக்கு இருக்கக்கூடாது. கடன் பற்றிய பிரச்சனைகள் கட்டுக்குள் வரலாம். வெளியூர் செல்பவர்களுக்கு எண்ணங்கள் இருக்கும். மனதிற்கு ஏற்றபடி சில நன்மைகளும் பிறக்கும். வாகனங்களை மாற்ற நினைப்பீர்கள், அல்லது புதியதாக வாகனம் வாங்க வேண்டும், அல்லது பழைய பொருட்களை விற்று புதிய பொருட்களை வாங்க நினைப்பீர்கள். இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கலாம். நண்பர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். நண்பர்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு உதவலாம். எதிர்பாராத சில நன்மைகளும் வரும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வெளியிடங்கள் செல்பவர்கள்
உங்களுடைய வேலைகளை நிதானித்து பக்குவப்படுத்தி மிக அழகாக கொண்டு செல்ல வேண்டிய நாள். எதையும் பெருமையாக யாரிடத்திலும் பேசாதீர்கள். உங்களுடைய செயல்களுக்கு நீங்களே திட்டமிடுவீர்கள். மற்றவர்கள் திட்டங்கள் கூட பெரிய அளவில் கை கொடுக்காது. உங்களுடைய சுய சிந்தனைகள், இறை வழிபாடு, தெய்வ அனுகிரகம், இதுதான் உங்களுக்கு நன்மையை தரும். மூதாதையர்களுடைய அறிவுரைகளை படியும். மூதாதையர்களுடைய நல்ல ஆசி வேண்டி வழிபாடு செய்யலாம். சூரிய பகவானை வழிபடலாம். முன்னோர்களுடைய பொருட்கள், அவர்கள் பயன்படுத்திய சில பொருட்கள், சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வரலாம். உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. நண்பர்களிடத்தில் வெளிப்படையாக பேசுவீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். சாதகமான நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். கவனமாக இருக்க வேண்டும். வேகத்தோடு சில காரியத்தை முடிப்பீர்கள். அசௌகரியங்கள் உண்டாகும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் மேம்படும். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பொருளாதாரங்களில் குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடும். கடன் பற்றிய பிரச்சனைகள் தீரும். குலதெய்வ வழிபாடுதலை செய்யலாம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். அரசாங்க வேலையில் நல்ல உயர்வு கிடைக்கும். சம்பளத்தினுடைய பயன் திருப்தியை தரும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒத்துழைப்புகள் தானாக வரும். இறைவனுடைய அனுகிரகத்தினால் இந்த நாள் உங்களுக்கு பல சிறப்புகளை பெற்று இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். உறவுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். உறவுகளிடத்தில் உங்களுக்கு கூடிய ஆழமான ஒரு அன்பை வெளிப்படுத்துவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக புரிந்து பேசுவீர்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு பலம் அதிகமாக இருக்கும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும். நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சிந்தித்து செய்தால்தான் உங்களை பற்றிய நல்ல எண்ணங்களும் நல்ல கருத்துக்கள் மற்றவர்களுக்கு அமையும். மேம்போக்காக எதையும் பேசிவிடாதீர்கள். கவனமாக இருங்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனி மதிப்பு, மரியாதை உண்டு. உங்களை உயர்வாக சமூகத்தில் எண்ண வேண்டுமானால், ஒரு பெரிய நபர்களோடு நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் பேச்சுக்கு ஏற்றபடி உங்களை மதிக்கக்கூடியவர்களாக மற்றவர்கள் இருப்பார்கள். சிறு குறு தொழில் உங்களுக்கு கை கொடுக்குங்க. நீங்கள் முதலீடு செய்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். துறை சார்ந்த விஷயங்களில் புதிய அறிவினை பெறுவீர்கள். மற்றவர்களோடு கலந்து ஆலோசிப்பீர்கள். தெரியாததை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். நுணுக்கத்தோடு செய்யக்கூடிய வேலைகளும் ஈடுபாடோடு செய்யக்கூடிய வேலைகளினால் நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளிடத்தில் பேசக்கூடிய விஷயங்களை பக்குவப்படுத்தி பேசுங்கள். நிதானத்தை வெளிப்படுத்துங்கள். எதிர்பாராத சில மாற்றங்கள் வரலாம். உங்களை பற்றிய ஒரு கிசுகிசுக்கள், காசிப் வரும். நீங்கள் செய்யாத தவறுக்கு கூட நீங்கள் தவறு செய்தீர்கள் என்று மற்றவர்கள் பேசலாம். இதற்காக கோபப்படுவதோ வருத்தப்படுவதோ கூடாது. கிரகங்களினுடைய நிலைப்பாடு உங்களுக்கு சில நேரம் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். தாயின் உடல்நிலையை அவ்வப்போது பரிசோதித்துக் கொள்வது நல்லது. இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பீர்கள். உடல்நலம், மனநலம் இரண்டையுமே பக்குவப்படுத்த வேண்டும். அதிக எண்ண ஓட்டங்கள் இருக்கக்கூடாது. உடலுக்கு ஆரோக்கியமான நல்ல சத்தான உணவுகளை, சாத்வீகமான எளிமையாக செரிமானமாகக்கூடிய உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். சில நேரம் செரிமான பிரச்சனைகள் கூட உங்களுக்கு ஏற்படும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் ஓரளவிற்கு உங்களுடைய வேலைகள் நடக்கும். திட்டமிட்ட காரியங்கள் சில நேரம் தாமதமாகவே நடக்கும். சீக்கிரமாக கிடைக்க வேண்டிய சில பலன்கள் தாமதமாகி பிறகு கிடைக்கும். பொருளாதார வரவுக்காக பல முயற்சிகள் நடக்கும். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் ஏற்ற இறக்கமாக இருக்கிறது. பெரிய அளவில் எந்த வேலைகளையும் எடுத்து செய்யாதீர்கள். நடப்பவை யாவும் நன்மைக்கு என்று அமைதியாக இருக்க வேண்டும். ஒரு சில மாற்றங்கள் வரும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம். புரிதல்கள் மேம்படும். எதையும் சாதுரியமாக சிந்திப்பீர்கள். சில நன்மைகள் வரும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் மிகுதியாகும். ஈடுபாடு உண்டாக்கும். செய்யும் தொழிலில் கவனம் செலுத்துவீர்கள். துறை ரீதியாக சில புரிதல்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். பல நன்மைகள் பிறக்கும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். நல்ல விஷயங்கள் நாடி வரும். பண வரவுக்கு உண்டான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். குரு காரகனுடைய அனுகிரகம் இந்த நாள் இருக்கும் பொழுது உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாக நடக்கும்.
பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். வாகன வண்டி வசதிகள் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்க எண்ணுவீர்கள். எண்ணியபடியும் நடக்கும். நினைத்த காரியங்கள் மிக வேகமாக நடக்கும். சௌக்கியமான சூழ்நிலைகள் அமையும். சாதகத்தை நோக்கியே உங்களுடைய பயணங்கள் உண்டு. க்ஷேமத்தோடு லாபத்தோடு உங்களுடைய வியாபாரம் நடக்கும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். இந்த நாள் நல்ல நாளாக தொடங்குகிறது. திடீர் வருமானம் உங்களுக்கு திருப்திகரை கொடுக்கும். க்ஷேமத்தோடு ஒரு சில காரியங்கள் நடக்கும். அவை தெய்வ அனுகிரகத்தோடு சித்திக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். எதிர்பாராத வகையில் தன வரவுக்கு இடம் உண்டு. வியாபார போக்கு திருப்தியை தரும். நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள். சூக்ஷமங்களை உணர்ந்து செய்வதாலும் வருமானம் கிடைக்கும். மக்கள் வரத்து அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைப்பீர்கள். உங்களுடைய கடையை விருத்தி செய்வீர்கள். வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்கிற எண்ணங்கள் இருக்கும். பெரிய அளவில் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் எப்பொழுதும் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். எதையும் சாதாரணமாக முடிக்க மாட்டீர்கள். கும்பராசி அன்பர்களே, எதையும் பெரிய அளவில் செய்து நினைத்து பார்ப்பீர்கள். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு சில தீர்வுகள் கிடைக்கும். உங்களால் செய்ய முடியாமல் இருந்த வேலைகளை கவனிப்பீர்கள். பொருளாதாரத்தில் இருந்த தடைகள் உடையும். தாமதங்கள் நீங்கும். வருமானம் பெருக்கும். தேவையை நிறைவேற்றுவீர்கள். குடும்ப தேவைகள் உங்களுக்கு திருப்திகரமாக முடிக்கக்கூடிய சாதுரியம் உண்டு. திறமை மிக்கவர்களாக வலம் வருவீர்கள். சமூகத்தில் நல்ல உயர்ந்த அந்தஸ்திற்கு வரக்கூடும். வருமானத்தை அதிகப்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கை நிலை உயரும். கால்நடை தொடர்பான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். வேளாண்மைக்குண்டான விஷயங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அதிகமான சாதுரியம் வெளிப்படும். முயற்சிக்கு ஏற்றபடி உங்களுக்கு நல்லது நடக்கும். விடாமுயற்சி இமாலய வெற்றி. அனுபவ பேச்சுக்களினால் கருத்துக்கள் வெளிப்படும். ஆதாயங்கள் இருக்கும். புதிய நபர்களினால் அறிமுகம் ஏற்படும். சில மாற்றங்கள் வரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும் நாள். பல நன்மைகள் உங்களுக்கு நிலைக்கும். எதிர்பார்த்த நல் வாழ்வு அமையக்கூடும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். எடுக்கக்கூடிய செயல்களில் பேச்சுக்களில் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் வலம் வருவீர்கள். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் அதிர்ஷ்டகரமான நாள், நல்ல நாள். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார ஏற்றம் பிறக்கும். வரவுகள் உண்டாக்கும். பல நன்மைகள் உங்களை நாடி வரும். நல்ல செய்திகள் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய பிரச்சனைகள் தீரும். நன்மைகள் வந்து சேரும். தீர்வுகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். அதிர்ஷ்டகரமான நாளாக அமையும். மனதில் அமைதியும் திருப்தி சந்தோஷம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும். நல்ல வாழ்வு நிறைந்த நாள். யோகத்தை பெறுகிறீர்கள். புதிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் நன்மை நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாக்கும். உத்தியோகத்தில் நல்ல நிலைக்கு வருவீர்கள். வேலையில் உங்களுடைய நண்பர்கள் முகாந்திரமாக சில நல்ல செய்திகள் வரலாம். அடுத்த கட்ட முயற்சிகள் உங்களுக்கு திருப்தியை தரும். ப்ரமோஷன் சார்ந்த தேர்வுகளை எழுதுவீர்கள். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுவீர்கள். மீனராசி அன்பர்கள், உங்களுடைய வேலைகள் வியாபாரங்கள் திருப்தியை தரும். அனுபவங்கள் உண்டாகலாம். இந்த நாள் உங்களுக்கு மத்தியமமான பலன்களை இருக்கும். ஒரு சில நேரம் உங்களுக்கு சுறுசுறுப்பற்ற நிலை இருக்கும். வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தாலும் அதை முறையாக செய்ய முடியாது. அதற்காக சில நேரம் சங்கடப்பட வேண்டி இருக்கும். அலைச்சல்கள் ஏற்படலாம். வாடிக்கையாளர்களிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டிய நாள். கவனமாக இருங்கள். காரிய அனுகூலம் ஏற்படும் வரை பொறுமையாக இருங்கள். வேலைகள் சீக்கிரமாக நடந்தால் நல்லதுதான். ஆனாலும் அந்த காரியம் எப்படி நடக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு இருக்கிறது. அதற்கேற்றபடி இருக்க வேண்டும். புரிதல் என்பது தேவை. தொழில் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களை மீறி எதையும் செய்யாதீர்கள். அலுவலக காரியங்களில் உங்களோடு பயணிக்கக்கூடிய மற்ற உத்தியோகஸ்தர்களிடமும் அனுசரித்துதான் போக வேண்டும். தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தில் எதையும் செய்து விடாதீர்கள். அது உங்களுக்கு அவப்பெயரை கொடுக்கும். மேல் மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் உள்ளவரை இருக்கக்கூடிய நபர்களை அனுசரித்தே செல்லுங்கள். எல்லோரிடத்திலும் சமமாக நடந்து கொள்ளுங்கள். எதையும் வேகமாக செய்து சிக்கிக் கொள்ளாதீர்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் மீனராசி அன்பர்கள். எப்பொழுதும் மனதில் எண்ணத்தில் தெளிவுகள் வேண்டும். பிறருடைய வேலைகளை நீங்கள் செய்வது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும். ஒரு சில காரியங்கள் நடக்கும் வரையில் ரகசியத்தை பாதுகாப்பது நல்லது. பழைய விஷயங்களை பற்றி பேசாதீர்கள். கடந்த கால நினைவுகளை மறந்து விடுவது நல்லது.
மனதில் சாந்தம், அமைதி இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மனதை தெளிவுபடுத்துங்கள். தியானம், யோகாசனங்கள் செய்வது நல்லது. ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கிறது. மத்தியமமான பலன்களே கிடைக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம். பொறுப்புகள் மேம்படும். வேலைகளில் ஆதரவுகள் கிடைக்கும் வரை பொறுமையாக இருங்கள். பிறருடைய வேலைகளை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். பிறர் பாரத்தை நீங்களே சுமக்க வேண்டியிருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனித்து இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில் சில இறக்கங்கள் இருக்கும். உபயோகப்படுத்தக்கூடிய பொருளை பத்திரப்படுத்துங்கள். எதையும் கவனித்து செய்தால் நல்லது. ரேவதி நட்சத்திரம். அனுகூலமான நாளாகும். மனதில் அமைதி, பொறுமை வேண்டும். காரிய அனுகூலம் ஏற்படும். திட்டமிட்ட காரியங்கள் நடக்கும். இந்த நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அற்புதங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.